5:1 பாகமாயிருப்பவர்களே, வீட்டில் ஒரு அம்மா பாம்பா மாறி இது என் துடிக்கும் என்ன அடிக்க போய் நீங்கள் எடுத்து அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்து மக்கள்லாம் வந்திருக்கணும். ஏண்டா இப்போ எல்லாரும் ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு லைனில் நிற்கிறோம். 36 வயசு அப்போ நிற்க அன்றைக்கு கும்பிட்டேன். நான் கும்பிட்டேன் அன்றைக்காவே நான் பார்க்குறேன் முதல் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் இவ்வளோ பேப்பர்கள் வச்சு தங்களோட நேர்த்திக்கடன் வச்சது இந்த வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தா மன்னர் மாவட்டத்தில் இருக்க இழுப்புக்கடை என்ற பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிபிஆருக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு ஆட்டிய அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் இன்றைய வந்திருக்கிறோம். இங்கே ஒரு மாதம் வர முதல் செவ்வாயில் மிகவும் விசேஷமான பூசை வழிபாடு நடக்குது. வளமே எல்லாரும் பார்த்துருப்பீங்கள். அதாவது கிறிஸ்தவ கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் விசேஷ பூசைகள் இருக்குது. ஆனால் இங்கே பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில இங்கே பூசை வழிகள். இதுக்கு மிகவும் பிரசித்தி வந்தது பாம்பு வழிகாட்டின அந்தோனியார்ன்றது. ஏன் பாம்பு வழிகாட்டின அந்தோனியார்ண்டா, ஆனால் இங்கே பாம்பு விளையாட்டு அந்தோட மிகவும் ஃபேமஸாக இருக்குது. அதாவது இந்த கோயிலில் தான் இன்றைக்கு நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோம். வாங்க இப்படியே காலையை திறந்து பார்ப்போம். காலைக்கு வரதுக்கு மேலே சேனல் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதில் தாங்க. இப்படியே காலையை திறந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கிட்ட நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கோயிலுக்கு எல்லாரும் பெருமாண்ட பாத யாத்திரையாக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கே நாங்கள் வந்திருக்கோம்ட்டா பாலியாறு என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், பெருமானவர்களுக்கு தெரியும். பாலியாறு பாலியாறுன்ற ஒரு பிரதேசத்துலேருந்து 3ஆம்பட்டி கடற்கரையில் போய் கடலோட கலக்கிற இடம் தான் இந்த பாலியாறு. இது முதல் இந்த பாலம் இவ்வளவு போடையில் இதால் மழை நேரங்களில் போக்குவரத்து சரியான சிரமமாக இருக்கும். இப்போ போக்குவரத்து சுலபம் இல்லை. பாலம் சரியான உயரமாக போட்டிருக்கோம். இங்கே இருக்கும். இதுதான் பாலியாறு. இப்போ இதால் அப்படியே போனால் அங்கே 3ஆம்பட்டி அதுக்கு அடுத்தது பாம்பு விளையாட்டி அந்தோனியார். இப்போ பாருங்க யாத்திரை போய் கொண்டிருக்கிறாங்களே. எல்லாருமே நடந்து அந்தோனியாரை வழிபடுறதுக்கு இல்லை நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும், இதில் வாகனங்கள் நிற்கிது. இது என்ன மாதத்தில் முதல் செவ்வாய் தானே மிகவும் விசேஷமாக சிறப்பாக நடக்கிறது பூசா வழிபாடுகள். பெரும்பான்மைங்கிற உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சில கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே 2 பக்கம் பஸ்ஸுகள் நிற்கிது. போக்குவரத்து கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போன மாதிரி தான் நிற்கிது. அதில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். என்னென்னா பெரும்பாலும் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமையில் தான் பூசை வழிபாடு நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும், இந்த ஆலயத்தில் மட்டும் செவ்வாய்க்கிழமையில் பூசை வழிபாடு மிகவும் சிறப்பாக நடக்கிறது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இப்படி காணொலியை தொடர்ந்து பாருங்க. இதில் பாருங்க எவ்வளோ வாகனங்கள், எவ்வளவு ஆட்கள் இருக்கிறோம்னு சொல்லி சரியான ரோட். இதில் உண்மையிலேயே இங்கே எல்லாம் கடையெல்லாம் போட்டுருக்குது. இந்த ரோட்டில் நான் முதல் வரைக்கும் கடையில் இப்படி இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த ஆலயம் இப்போ மிகவும் பிரசித்தி வாங்கியிருக்குது. அதில் இவ்வளோ சரியான ரோட். இங்கே இதில் பாருங்கள் வரைக்கும் ஃபுல்லாகவே எவ்வளோ பேர் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஃபுல்லாகவே ரோட்டாக நிரம்பி இருக்குது. உள்ளே போகிற அளவுக்கே கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவ்வளோ ரோட், சரியான ரோட் ஃபுல்லாகவே. இதில் பாருங்க பூசையை வழிபாடு செய்கிறதுக்கு, அதில் நேர்த்திக்கடனை செய்கிறதுக்காண்டி எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம்னு பாருங்க. கிட்டத்தட்ட லைனில் கணநேரமாக நிற்கிறோம். இந்த ஒரு பங்குனி மாத வெயில், உத்தரத்தில் சரியான வெயில். ஆனால் இன்றைக்கு ஏப்ரல் 1 அதால் அப்படி இருக்கே பங்குனி மாதம் வெயில் கூட இருந்தது. அந்த நேரத்து பாருங்க எவ்வளோ பேர் லைனில் நின்று தரிசிக்கிறதுக்காண்டி வந்திருக்கு நம்ம ஆலயத்தில். இங்கே தான் கண்ட ஆலயத்தில் இருக்க நேர்த்திக்கடனை கழிக்கிறதுக்கு முன்னே உறவுகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறேன். நேர்த்திக்கடனை செய்து கொண்டிருக்கணும். இதில் இதில் பாருங்க அவங்களோட உறவுகள் லைனில் இன்னுமே கணக்க பேர் கொண்டிருக்கணும்.
இப்போ எல்லோரும் வந்து ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு லைனில் நிற்கிறோம் வந்து வெளியால் போகிறதுக்கும் மற்றது புத்து கோயிலை பார்க்க போகிறதுக்கும் பாம்பு விளையாடினாங்க உள்ளே இருக்கிற கோயில் அதை பார்க்குறதுக்கும் அதில் வந்து இருக்கிறோம். இதில் பாருங்க எல்லோரும் காலம் விடியப்புறம் 3 மணிக்கு எல்லோரும் வந்து ஆலயம் தரிசனம் செய்கிறதுக்கு வந்துட்டோம். வந்து எல்லாருமே இங்கே ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு இதில் இருந்து களைப்பாரிட்டு பின்னிறங்கள்லாம் போகிற ஆலயத்துக்கு. அதில் வந்து இதில் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன கோயில்லாம் அப்படியே இவ்வளோ பேர் நிரம்பி இருக்கிறோம்ண்டு. எல்லோரும் வந்து அந்த கோயிலை தரிசனம் செய்துட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உண்மையிலேயே காலையில் வந்துட்டோம் இங்கே. ஆனால் காலையில் வந்து எங்களுக்கு வந்து இதில் கிளிநொச்சியில் மாணவர்கள் வந்து ரோட்டில் இருந்த ஆர்ப்பாட்டம் பண்ணினால அப்போ அதை நாங்கள் எடுத்ததால் இங்கே வேற கொஞ்சம் சுணங்கிட்டு இப்போ நாங்கள் இப்போ கோயிலை தரிசனம் செய்கிறது போய் கொண்டிருக்கோம். எல்லோரும் வந்து கொண்டிருக்கோம் திருப்பி. என்னடா நாங்கள் இப்போ அந்த ஆலயத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதில் பார்த்தா தெரியும் எங்களோட உறவுகள் வந்து ஆலயத்தை தரிசனம் செய்து திருப்பி போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 3 கிலோமீட்டர்னு சொல்லினோம், 2 கிலோமீட்டர்னு சொல்லினோம், 1 கிலோமீட்டர்னு சொல்லினோம். போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை கிலோமீட்டர் மொத்தத்தில். போய் பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த லிஸ்டால் வந்த நான் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் சரிவரையில் 36 வயசு. அப்போ வந்து நிற்க அண்டைக்கு வந்து கும்பிட்டேன். நான் கும்பிட்டா அண்டிடாவே பொம்பளையெல்லாம் கும்பிட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த 9ஆம் தேதி கல்யாண வீடு. எனக்கு நல்ல நம்பிக்கை. கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சிட்டு. நிறைய மக்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லிடுங்க. ஏன்டா விரும்பி கேட்குற நாங்கள் விஷயங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த அந்தோனியாட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹிந்து தானே? ஹிந்து. அதிகமான ஆக்கள் வந்து ஹிந்து ஆக்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்னத்துக்கு அதிகமாக வந்து வராங்க இந்த ஆலயத்துக்குன்னு தெரியுமா? அதற்கு நம்பிக்கை இருக்கிற படிக்கத்தானே வெறிக்கணும். எல்லாரும் வந்து எல்லாம் தங்களோட நேர்த்திகளை இதோட செய்து கொண்டு போயினோம். என்ன நான் இதோட 3வது சோதா தான் வந்திருக்கிறேன். 3 சோதா தான் வந்திருக்கிறேன். இன்னும் 7 சோதா வர வேணும். 7 சோதா 9 சோதா 9 சோதா வந்து எங்களோட நேர்த்திகளை நிறைவேற்றி கொண்டு நாங்கள் கொடுக்குறதெல்லாம் வேண்டி கொடுத்துட்டு திரும்ப எங்களுக்கு வேறு விருப்பம் வேண்டாம் வருவோம். இதில் பாருங்கள், நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து மத வேறுபாடு எல்லா மதங்கள் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா தன்னை பிள்ளையை கூட தலையில் தூக்கி வச்சு கொண்டு வருகினோம். ஏண்டா இந்த ஆலயம் அவ்வளோ ஒரு புதுமை வாய்ந்த ஆலயம்ன்றதால் வந்து முழு பேரும் வந்து இங்கே வழிபாடு செய்து கொண்டு போயினோம். ஏனெண்டா பட்சத்தில் இங்கே வந்து பாம்பு விளையாடின அந்தோனியார்னு சொல்லி மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலாக இது விளங்குது. நாங்கள் அப்படியே இப்போ காணொலி தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். பாருங்க, இவ்வளவும் கீழுக்கு பின்னால் நின்ற நான். ஆனால் நான் தான் முன்னால் போனேன். ஒரு சின்ன படியன் வந்து ஒரு 10 வயசு படியன் ஏதோ ஃபோன் எடுத்துட்டான் போல இருக்கு. ஒரு 600 காசு ஆட்டிக்கு எடுத்துட்டான். அவன் சொந்த ஃபோனும் வச்சிருக்கிறான். எங்கடாக்கள் இருந்தானே ஒன்றை பிடிச்சா விழுந்த மாட்டை ஏறு உழக்கின மாதிரி. அது சின்ன படியன் 10 வயசு என்ன தெரியும். ஏதோ காசில் எடுத்துருப்பான். என்ன 4-5 பேர் சுற்றி இருந்து அடிக்க போகிறாங்க. நான் தம்பி விடுங்கன்னு உங்களோட பிள்ளையா ஆட்ட பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளை பார்க்கல இது என் துடிக்கும். என்ன இப்போ அடிக்க போய் நீங்கள் எடுத்து அப்போ அந்தோனியால் என்ன முன்னுக்கு அனுப்பியிருக்கிறேன். இவ்வளோ சனத்துக்குள்ளேயும் என்ன முன்னுக்கு அனுப்பியிருக்கிறேன்டா. அதான் பெருமை தெரியும். உண்மைதான். அதெல்லாம் தான். சரி அம்மா, நீங்கள் ராஜ்யத்துக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இதில் பாருங்க எவ்வளோ பேர் வந்து உறவுகள் வந்து ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம். அப்படி இன்னும் ஆலயத்தை எங்களால் வந்து கிட்ட நெருங்க முடியலை. கிட்ட வந்துட்டோம்னு தெரியாது. பாப்பன் நடந்து ஆலயம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து எங்களை சொல்லிடுறோம். பத்ராளி அம்மனும் இன்றைக்கு வேள்வி வருடம், அந்த வேள்வி 3வது வேள்வி. இப்போ வந்து ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். என்னோட ஆட்கள் வந்து சரியான கூட்டமாக வருகிறோம். பாப்பம் கிட்ட வந்துட்டோம்ன்றது பார்த்தா தான் தெரியும். போய் பார்ப்போம். சரியான இதுக்கு ஆக்கள் கூட்டம் வந்து ஒன்று இருக்குது. 2 பக்கத்தில் அங்கால பக்கத்தில் இங்கே பக்கத்தில் வந்து ஒன்று இருக்கிறோம்.
இப்போ ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லைனில் நின்று போய் கொண்டிருக்கணும். பாருங்கள் ஃபுல்லாகவே லைனில் இருக்க நம்ம ஒரு ஆள் சொல்லி மனவருத்தப்பட்டவா அந்த ஆலயத்துக்கு வந்து லைனில் போய் கொண்டிருந்தேன்னு சொல்லி நாங்கள் அப்போ இப்போ நம்புகிறோம் ஆலயத்துக்கு லைனில் போயினோன்றதை. ஃபுல்லாகவே லைனில் நிற்கிறோம் ஆலயத்தை. உண்மையிலேயே எங்களோட வந்து சில சொல்லி நாங்கள் குறுக்கால போகிறாங்க. நாங்கள் வந்து உண்மையிலேயே ஆலயத்தை தரிசனம் தான் செய்கிறதுக்கான இவியலை மாதிரி இந்த கரணியில் தரிசனம் செய்ய மாட்டோம், சும்மா கும்பிட்டுட்டு போயிடுவோம். அதால் வந்து ஆட்கள் எங்களோட சொல்லி நீங்கள் குறுக்கால போகிறீங்கன்னு சொல்லி ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே லைனில் இருந்து தான் ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு பக்தர்கள் வந்து நிற்கணும் அடியார்கள். ஏனெண்டா சின்ன கோயிலுன்றதால உள்ளே வந்து போகிறது வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அதால் வந்து லைனில் இருந்து தான் போய்கொண்டிருக்கிறோம். என்ன விடிய வரலன்னா 3 மணிலேருந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த காரணத்தால் எல்லாரும் கோயில் தங்களை அங்கே நேர்த்தி கடன்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நேர்த்தி கடன்களை செய்து போட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து குழாய் கிணத்துல தண்ணியெல்லாம் அடித்து குடிச்சு கொண்டிருக்கோம். இல்லை வர்ற வைக்க வந்து எல்லோரும் வந்து களைச்சி போய் தான் பார்த்தீங்கன்னா நல்லா போகிறதுக்கு ஃபுல்லாகவே குரோடாக தான் இருக்குது. ஆலயத்துக்கு உள்ளே மட்டும் இல்லை, வெளியில் இருக்க மரத்துலேயே இந்த நேர்த்தியில் எழுதி வைக்கணும். அதோட வந்து தொட்டில்களையும் கட்டி வச்சிருக்கணும். புள்ள வரம் கேட்டு தொட்டில்கள் கட்டி இருக்கணும். அவையில் அந்த மரங்களுக்கு கீழே இருக்கிறதால வந்து நாங்கள் அதுக்குள்ளே போய் அவையில் இடைஞ்சல் பண்ண முடியாது. அதில் இதில் எந்த காற்றுன்னு இதில் பாருங்கள், உங்களோட உறவுகள் ஃபுல்லாகவே கீழே இருந்து வந்து ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு வந்திருக்கணும். அதில் பாருங்கள், இங்கே ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு ஃபுல்லாகவே வந்து இந்தியாவில் நிற்கணும். இதில் பாருங்க, இதில் இந்த புள்ள வர வேண்டி நேர்த்தியில் கட்டியிருக்கணும். இதான் நம்ம அந்த பழைய அந்தோனியார் ஆலயம். இப்போ இந்த அந்தோனியார் ஆலயத்தில் எவ்வளோ பேர் நிற்கிறோம். ஏன்னா சரியான கூர்ணிக்கு அதில் வந்து உள்ள நின்று ஆலயத்தை தரிசனம் செய்யலாது. இன்னொரு ஆக்கள் இல்லாத நாட்களில் வந்து தான் வடிவாக தரிசனம் செய்யலாம் ஆலயத்தில். இன்றைக்கு வந்து தரிசனம் செய்கிறது மிகவும் சொற்பமான விஷயமாகவே பார்க்கப்படும். வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து பாம்பா மாறிட்டேன். திடீரென்று ஒரு அம்மா வந்து பாம்பா மாறி வந்து இதில் வந்து மாறி கோயிலால் வந்து ஆமாம் ஆமாம் நாம் வந்து பார்க்குறது முதல் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் இவ்வளோ பேப்பர்கள் வச்சு தங்களை நேர்த்திக்கடன் வச்சது இந்த கோயிலில் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததில் மற்றபடி இதை நான் வந்து குறை சொல்ல வரல. என்ன இது அவ்வளோத்துக்கு அற்புதம் நிகழ்த்துகிற அந்தோனியார் ஆலயம்னு எல்லாரும் சொல்லிங்கன்னா நான் இந்த ஆலயத்தை தான் தரிசனம் செய்துட்டு போவோம்னு வந்தேன். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் இவ்வளோ குரோட்ருக்கு உள்ள தரிசனம் செய்யலான்ட்டு. நான் வந்து குறைஞ்ச ஒரு கிழமையில் ஒரு நாள் 2 நாள் மன்னர் பக்கம் பாருனேன். அப்போ வரைக்கும் நான் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்வோம். என்ன இன்றைக்கு வந்து தரிசனம் செய்ய முடியாது. தரிசனத்துக்காண்டு செய்கிறதுக்குன்னு வந்த 10 அடியார்கள் தரிசனம் செய்து தங்களோட நேர்த்தியில் நிறைவு செய்யறதுக்கு நாங்கள் வந்து இப்போ தரிசனம் செய்து அவையில் இடைஞ்சல் செய்கிறது எனக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நேரமாக அவை வெயிலத்துக்கு வந்து சரியான லைனில் நிற்கிறோம்.
நாங்களும் வீடியோ எடுத்து இடைஞ்சல் பண்ணல நாங்கள் அப்படி எடுத்துகிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அங்கே நடக்குதுண்டு நாங்கள் வந்ததுலேயே உடனே அங்கே நடந்தது ஒரு அம்மா ஒரு ஆள் பாம்பா மாறி அதில் விழுந்து ஆடினவன். அது இப்போ நேராகவே நான் பார்க்கக்கூடியதாக வீடியோவில் இருக்கும் பாருங்கோ. இதில் பாருங்க ஒரு அவள் இந்த வெயிலுக்கு கால் கடுக்க நின்று கொண்டிருக்கணும். நம்ம ஆலயத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முடியப்பட 3 மணிலேருந்து அவை நிற்கணும். அவை இந்த நேர்த்திகள் அவைகளுக்கு கிடைக்கணும். நான் ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம். அங்கே போய் பூசை வழிபாட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே இந்து மக்கள்லாம் வந்திருக்கணும். ஏண்டா தாங்கள் நினைச்ச எல்லாம் இதாகுதுன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. சரி, அது நடக்கும். இல்லை எல்லோரும் நம்ம இப்போ எத்தனை சபை வந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டே தான் பாருங்க. இங்கெல்லாம் இண்டே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நாங்களும் இண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் நான் நல்லா இருக்குது ஆலயத்தில். ஆனால் அந்த முன்னுக்கிற ஆலயம் இருந்தது அது சின்னனாக இருந்தது. நான் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வந்தேன். இப்போ தான் கட்டி பெருசாக ஆகி கொண்டு வரீங்கன்னா இப்படியே நானும் இது அதான் நானும் இப்படி இருக்கிறது இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான். இந்த கொரோனாவுக்கு பிறகுன்ற மாதிரி தான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். நானும் 8 மாதம் இல்லை. நான் இப்போ கொரோனாவுக்கு பிறகு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல் விதைக்கெல்லாம் ஒருத்தருமே இருக்க மாட்டேன் ரோட்டில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழியெல்லாம் பெரும்பாலும் ஒரு 3 பேர் 4 பேர் நிற்பினேன். இவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்கணும். இந்த ஒரு செவ்வாயும் வந்து கொண்டு இருக்கணும். உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு முதலாக வருகை தந்து எமக்காக சுபித்து கல்வாரி பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற
என்னுடைய மதிப்புக்குரிய மன்னார் மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டவை அவர்களை அன்போடு இத்திருத்தலத்துக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்பொழுது இந்த கல்வியாலை பள்ளியை அவரோடு சேர்ந்து நிறைவேற்ற வந்திருக்கின்ற எல்லா பொருட்களையும் பக்தர்களாக வந்திருக்கிற 5:1 தாகமாயிருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கின்றார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் கிறிஸ்துவின் கல்வாரி பலியில் பங்கு கொண்டு இறை ஆசீர் பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வுடன் இக்கல்வாரி பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய நாள் எல்லோருக்கும் ஓர் மகிழ்வான நாளாகும். மறை மாவட்ட ஆயர் தந்தை அவர்கள் எம்மோடு இணைந்து திருப்பலியில் பங்கு பெறுவது எம்மை மகிழ்வில் ஆழ்த்துகின்றது. ஆயர் தந்தை அவர்களை நாம் அன்புடனும் பெரு மகிழ்வுடனும் வரவேற்று இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே எம் ஆயர் தந்தையையும் மறை மாவட்டம் முழுவதையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவதோடு இன்றைய இறை வார்த்தையானது நீண்ட ஆண்டு இப்போ பாருங்கோ மத்தியானம் 12 மணி ஆகிட்டுது, கிட்டத்தட்ட 11:58. இப்போவும் பாருங்க இந்த வெயிலுக்கு எங்களோட உறவுகள் வந்து ஆண்டவன் தங்களோட பரிய பிரார்த்தனைகளை செய்கிறதுக்காண்டி எப்படி லைனில் இருக்கிறோம்ட்டு நாங்கள் போய் காட்டியிருப்போம். இந்த பிரார்த்தனையெல்லாம் ஆண்டவன் நிறைவேற்றணும் கேட்டுக்கொண்டு ஆலயத்துக்குள்ள வந்து பூசை வழிபாடு செய்கிறதுக்கு போக முடியாது. என்னோட சின்ன ஆலயம் என்றபடியால் எல்லாம் போக முடியாத வழியிலேருந்து எல்லாரும் வந்து பூசையை பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் காதுகளாலேயும். அவையில் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நானும் ஆண்டான கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம்.